ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கான வீடியோவில் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு சைட் டிஷ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். சூப்பரான ஒரு ஹெல்த்தியான சட்னி. குழந்தைங்களுக்குலாம் வந்து வெஜிடபிள்லாம் வந்து சில வெஜிடபிள்ஸ்லாம் சாப்பிட மாட்டாங்க. அதில் ஒன்று தாங்க முள்ளங்கி. அதில் தான் நாங்கள் சட்னி செய்ய போகிறோங்க. இது இட்லி, தோசை, சப்பாத்திக்கெலாம் சூப்பராக சைட் டிஷ்ஷுங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் வந்து ஒரு 2 முள்ளங்கி எடுத்துருக்கிறேங்க. முள்ளங்கியில் பார்த்தீங்கன்னா அதிகப்படியான வந்து ஃபைபர்ஸ் இருக்குது. நம்ம உடம்புல வந்து டைஜஷன் ப்ராப்ளம் இருக்குதுன்னா கண்டிப்பாக அந்த சட்னியை செஞ்சு பாருங்கள். வாங்க இப்போ அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். இப்போ 2 முள்ளங்கி எடுத்துருக்குறேங்க. 2 பச்சை மிளகா எடுத்துக்கிறேன், சின்ன வெங்காயம் ஒரு 7-8 எடுத்துருக்கிறேன், 2 தக்காளி, இவ்வளோ தான் தேவையான பொருட்களுங்க. வாங்க இப்படி செய்யலான்னு பார்க்கலாம். முதல்ல நம்ம ஒரு இட்லி பாத்திரம் எடுத்துக்கலாங்க. அதில் இது மாதிரி ஒரு மூங்கில் கூடையை வந்து எடுத்துக்கிட்டு இப்போ வந்து நம்ம முள்ளங்கியை வந்து இது மாதிரி வந்து பொடுசு பொடுசாக நறுக்கி முதல்ல வந்து வேக வச்சுக்கலாங்க. குக்கரெல்லாம் வேக வைக்கிறதுக்கு பதிலாக, தண்ணியிலலாம் வந்து மூழ்கி வேக வைக்கிறதுக்கு பதிலாக இது மாதிரி வேக வச்சிங்கன்னா முள்ளங்கியோட சத்து சுத்தமாக போகாதுங்க. முள்ளங்கி சட்னி செய்யும் போது முன்னாடி வந்து இது மாதிரி வந்து வேக வச்சு எடுத்ததுக்கு அப்புறம் வந்து முள்ளங்கி சட்னி செய்யுங்க. நேரடியாக வந்து அடுப்பில் வதக்குனிங்கன்னா வந்து அதோட சத்துக்கள்லாம் போயிருங்க. இப்போ பாருங்கள், முள்ளங்கி வந்து வேக வச்சு எடுத்தாச்சு. இது மாதிரி வந்து முள்ளங்கியை வேக வச்சு ஒரு தனியாக வந்து எடுத்து வச்சுருங்க. பாருங்கள், சூப்பராக வந்துருச்சுங்க. இப்போ வந்து நம்ம இதை தனியாக வந்து எடுத்து வச்சிடலாம். இப்போ வந்து முள்ளங்கி, சின்ன வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் இதெல்லாம் நறுக்கி எடுத்தாச்சு. இப்போ ஒரு மண் சட்டி எடுத்துக்கலாங்க. இதில் நான் வந்து தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடுகு, உளுத்தம் பருப்பு நல்லா பொரிஞ்சு வரட்டுங்க. பாருங்கள், கடுகு உளுத்தம் பருப்பு நல்லா பொரிஞ்சு வரும்போது நல்லா ஒரு ப்ரௌனிஷ் நிறத்தில் வரட்டும். ரொம்ப கருக விட்டுறாதீங்க. வறுக்கும் போது வந்து அடுப்பை வந்து ஸ்லோ பண்ணிவிட்டு நம்ம வந்து வறுத்து எடுத்துக்கலாம். அப்போ சட்னி வந்து கருகாது, டேஸ்டியாகவும் இருக்குங்க. இப்போ வந்து கடுகு உளுத்தம் பருப்பு நல்லா வெந்துருச்சு. இப்போ பாருங்கள், பச்சை மிளகா இதையும் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இதை வதக்கும் போது நம்ம அடுப்பை வந்து ஸ்லோ பண்ணிக்கணுங்க. இப்போ வந்து இதில் வந்து நம்ம வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். குழந்தைங்களுக்குலாம் வேர்க்கடலை சில குழந்தைங்களுக்கு பிடிக்காது. இது மாதிரி சட்னியில் ஆட் பண்ணி கொடுக்கும்போது அவங்களுக்கு கூடுதலாக வந்து புரத சத்து கிடைக்கும். இப்போ வந்து தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு ஏன் சேர்க்குறோன்னா முன்னாடியே கடலை அந்த பீனட்ஸ் வந்து சீக்கிரம் வந்து வேகுங்க. இப்போ தேவையான மஞ்சத்தூளும் சேர்த்துக்கலாங்க. எல்லாத்தையும் வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ வதக்கி எடுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் வந்து நம்ம இது மாதிரி முழுசாக சேர்த்துக்கினீங்கன்னாவே சீக்கிரம் வந்து வேகுங்க. நீங்கள் ஒவ்வொரு இதுக்கும் வெங்காயம் வந்து பொடுசாக இருக்கணும். ஆனால் இந்த சட்னிக்கு பார்த்தீங்கன்னா வெங்காயத்தை இது மாதிரி வந்து முழுசாகவே நறுக்கி போட்டுக்குங்க. இப்போ வந்து வெங்காயம் வந்து வச்சு தக்காளி சேர்த்துக்கலாங்க. நான் ஒரு 2 தக்காளி சேர்த்துக்கிறேங்க. ஏன்னா சில பேருக்கு முள்ளங்கியோட வாசனை பிடிக்காது. ஸோ தக்காளியை வந்து கூடுதலாக வந்து சேர்த்துக்கிட்டிங்கன்னா வந்து முள்ளங்கியோட வாசனையே இருக்காதுங்க சட்னியில். இப்போ வந்து நம்ம வேக வச்ச முள்ளங்கியை இதோட சேர்த்துக்கலாம். முள்ளங்கி சேர்க்கும் போது நம்ம வந்து அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிக்கலாங்க. ஏன்னா முள்ளங்கி நமக்கு ஏற்கனவே எழுந்துருச்சு. அதனால் வந்து திருப்பி இன்னொரு தடவை வந்து அதை வந்து அடுப்பை வந்து தீ பண்ணி நம்ம வேக வைக்க தேவையில்லை. அவ்வளோதான். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம இந்த முள்ளங்கி வாசாமல் வராமல் இருக்கிறதுக்கு ஒரு சின்ன டிப்ஸுங்க. முள்ளங்கி அதாவது கொத்தமல்லி, புதினா இதை அரைச்சி இது மாதிரி பேஸ்ட் மாதிரி ஊற்றிட்டிங்கன்னா இது கொத்தமல்லி புதினா சட்னி வாசம் அடிக்கிறதுனால முள்ளங்கி சட்னி வந்து கண்டுபிடிக்க முடியாது குழந்தைங்களுக்கு. இப்போ வந்து நல்லா ஆற வச்சாச்சு. இப்போ வந்து நம்ம மிக்சியில் வந்து நம்ம சேர்த்துக்கலாங்க. இந்த முள்ளங்கியில் பார்த்தீங்கன்னா அதிகப்படியான வந்து ஃபைபர்ஸ் இருக்குது. டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கவங்களாம் முள்ளங்கி சாப்பிடாத குழந்தைங்களாம் இது மாதிரி சட்னி செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து சட்னி இட்லி தோசை ஒரு 10 இட்லியாக சாப்பிட்ருவாங்க. இப்போ வந்து நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதையே வந்து கலைச்சி நம்ம வந்து மிக்சியில் ஜாரில் வந்து ஊற்றிக்கலாம். இதையும் வேஸ்ட் பண்ணக்கூடாது இல்லைங்களா? அவ்வளோதான், சூப்பராக சட்னி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஹெல்த்தியான சட்னி, வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல் பண்ணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.